ரோமர் 10ஆம் அதிகாரம் 1 10 வசனங்களை இன்னைக்கு நம்ம தியானிப்போம். பவுல் ஒரு ஒரு இஸ்ரவேலர். அவருடைய சகோதரர்கள் இஸ்ரவேலர்கள் எல்லோருமே ரட்சிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவை அறிய வேண்டும் என்று சொல்லி மனதார விரும்புகிறார். ஆனா அவர்களுக்கு போய் சுவிசேஷம் சொன்னா அவங்க சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க. அவங்க மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தை தான் அவங்க பிரதானமா நாங்க பின்பற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு வைராக்கியமா இருக்கிறாங்க. பவுல் அதை நினைச்சு வருத்தப்படுறாரு. அவங்க வைராக்கியம் பாராட்டுறாங்க. ஆனா அந்த வைராக்கியம் அறிவுக்கு ஏற்ற வைராக்கியம் இல்ல அப்படிங்கிறார். அப்போ ஆச்சரியமா இருக்குது. தேவனுக்காகத்தானே வைராக்கியம் பாராட்டுறாங்க. அப்போ அறிவுக்கு ஏற்ற வைராக்கியம்னா என்ன? அறிவற்ற ஒரு வைராக்கியம்னா என்ன? அப்படின்றத குறிச்சு இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இஸ்ரவேலர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமுமாய் இருக்கிறது. தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டென்று அவர்களை குறித்து சாட்சி சொல்லுகிறேன். ஆகிலும் அது அறிவுக்கு ஏற்ற வைராக்கியம் அல்ல. எப்படியெனில் அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுயநீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியினால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறார்கள். தீத்துல ஒரு வசனம் கொடுக்கப்பட்டிருக்குது. சுத்தம் உள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாயிருக்கும், அசுத்தம் உள்ளவர்களுக்கும் அவிசுவாசம் உள்ளவர்களுக்கும் ஒன்றும் சுத்தமாயிராது. அவருடைய புத்தியும் மனசாட்சியும் அசுத்தமாய் இருக்கும். அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள், கிரியையினாலோ அவரை மறுதலிக்கிறார்கள். அப்போ ஒருவன் தேவனை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லலாம், அறிக்கையிடலாம். ஆனா அவனுடைய கிரியைகள் உண்மை இல்லை என்று சொன்னான். தேவனை அறிந்திருக்கிறோம் என்பதற்கு ஏற்ற கிரியைகள் அவனிடத்துல இல்லை என்று சொன்னால் அவன் தேவனை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுவது பொய். கலாத்தியர்ல இப்படி வாசிக்கிறோம், நீங்கள் தேவனை அறியாமல் இருந்த பொழுது சுபாவத்தின்படி தேவனர்கள் அல்லாதவர்களுக்கு அடிமையாயிருந்தீர்கள். இப்பொழுதோ நீங்கள் தேவனை அறிந்திருக்க தேவனால் அறியப்பட்டிருக்க. அப்போ எனக்கு இயேசுவை தெரியும் அப்படின்னு யாரு வேணா சொல்லலாம். ஆனா இயேசுவுக்கு என்ன தெரியுமா என்பதுதான் உண்மையான கேள்வி. ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே ஒருவன் அறியப்பட வேண்டும் என்று சொன்னால் அவன் அவரை விசுவாசத்தின்படி அறிந்திருக்க வேண்டும். நம்ம 1 கொரிந்தியர் 8:3 வாசிக்கிறோம், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான். அப்போ நான் இயேசுவை தெரியும்னு சொன்னா அது பிரயோஜனம் இல்லை. நான் இயேசுவினிடத்துல அன்பு கூர்ந்தால் அவரால் நான் அறியப்பட்டிருப்பேன். உண்மையிலேயே நான் அவரிடத்திலே அன்பு கூர்ந்தால் மாத்திரமே அவராலே நான் அறியப்படுவேன். நான் இயேசுவினிடத்திலே அன்பாய் இருக்கிறேன் என்பதை எனது கிரியைகள் மூலமா நான் வெளிப்படுத்துகிற பொழுது அவர் என்னை அறிந்திருக்கிறார் என்பதை நான் அறிகிறேன். இஸ்ரவேலர்கள்ட்ட இந்த பண்பு இல்லையா? அவங்க அந்த வேத நூல் எல்லாம் அவங்க கையில இருந்ததே, நியாயப்பிரமாண நூல்கள் எல்லாம் அவங்க கையில இருந்ததே, அது மூலமா அவங்க தேவனை அறியலையா அப்படின்னு கேட்டா அறியவில்லை என்று தான் சொல்லணும். நியாயப்பிரமாணம் ஒன்ன சொல்லுது, ஆனா அவங்க ஒன்ன செய்யறாங்க. உதாரணமா நியாயப்பிரமாணம் சொல்லுது, நீ உன்னுடைய அயலான இடத்துல அன்பு கூறு அப்படின்னு சொல்லுது. அப்படிதான் நினைக்கிறாங்க, ஆனா அவங்களால அப்படி செய்ய முடியல. அயலானுக்கு தீமை செய்யறாங்க. தேவனாகிய கர்த்தர் அவர் ஒருவரே கர்த்தர் என்று நியாயப்பிரமாணம் சொன்னது. ஆனா அவர்கள் அநேக தேவர்களை தங்களுக்கு உண்டு பண்ணி கொண்டார்கள். பொருட்கள் மீது இச்சிக்கிறாங்க, ஒருவருக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்றாங்க, களவு செய்யறாங்க. இந்த மாதிரியான காரியங்கள் எல்லாம் செய்யும் பொழுதும் கூட அவங்க தேவனிடத்துல அன்பு கூறுகிறோம் என்றுதான் நினைத்தாங்க. தேவன் நம்மை அறிந்திருக்கிறார் என்றும் அவங்க நினைத்தாங்க. ஆனா அப்படி அல்ல. ஏன்னா அவர்களுடைய கிரியை அவரை மறுதலித்தது. அவர்கள் தேவனை அறியாததுனாலதான் இதை அவர்கள் செய்தார்கள். அப்ப ஏன் இப்படி செய்தார்கள் என்று சொன்னால் உண்மையிலேயே அவர்களிடத்திலே அந்த தேவ அன்பு இல்லாமல் இருந்தது. அப்போ தேவ அன்பு ஒரு மனிதனிடத்துல இல்லை என்று சொன்னால் அவனிடத்திலே விசுவாசமும் இருக்காது. விசுவாசம் இல்லாத இடத்துல நற்கிரியைகளும் இருக்க முடியாது என்பதுதான் இன்னைக்கு நம்ம கற்றுக்கொள்ளுகிற வார்த்தையா இருக்குது. 1 கொரிந்தியர் 8:1 வாசிக்கிறோம், அறிவு இருமாப்பை உண்டாக்கும், அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும். ஏன்னா வெறும் அறிவு மட்டும் இருந்தா போதாது. நான் வேதத்தை எல்லாம் தெரிஞ்சிருக்கிறேன்னு சொல்லி ஒருத்தன் நான் ஒரு பைபிள் ஸ்காலர், எனக்கு இவ்வளவு வசனங்கள் தெரியும் அப்படின்னு மனப்பாடமா வசனத்தை ஒப்பிக்கலாம். ஆனா தேவ அன்பு அவனிடத்துல இல்லை என்று சொன்னால் அவன் அறிந்திருக்கிற அந்த வேத வசனம் அவனுக்கு ஒருபோதும் பிரயோஜனப்படுவதே இல்லை. நிறைய பேர் வேதத்தை வைத்துக்கொண்டு
ஒரு விவாதத்துக்குள்ள போவாங்க. முன்னுக்கு பின் முரணா ஒரு வசனத்த எடுத்து கோட் பண்ணுவாங்க. அந்த வசனத்த வைத்து அவங்க மனதுல என்ன நினைக்கிறாங்களோ, அதத்தான் சொல்ல வருவாங்களே தவிர, அந்த வேத வசனம் உண்மையாகவே எதை கற்பிக்குது என்பத அவங்க கடைசி வரைக்கும் கற்றுக்கொள்ளவும் மாட்டாங்க. மற்றவர்கள் அதை புரிந்து வைத்திருந்தாலும், அத அவங்க ஏற்றுக்கொள்ளவும் மாட்டாங்க. அறிவு இருமாப்பை தான் கொண்டு வரும். நம்ம எவ்வளவுதான் ஒரு ஒரு விஷயத்த படித்து தலையில ஏத்தி அத அறிவுக்கு கொண்டு போனாலும், அன்பு நம்மகிட்ட இல்லன்னா, அந்த அறிவால ஒரு பிரயோஜனமும் இல்ல. அப்போ மெய்யாகவே நம்ம தேவனிடத்துல அன்பு கூர வேண்டும் என்பதை நம்ம கற்றுக்கொள்கிறோம். இப்ப இத இயேசு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார் ஒரு இடத்துல. அந்த நாளில அநேகர் என்னை நோக்கி, "கர்த்தாவே, கர்த்தாவே, உமது நாமத்திலே நாங்கள் தீர்க்க தரிசனம் உரைத்தோம். உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம். உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம்" என்று சொல்லுவாங்க. நான் உங்களை ஒரு காலும் அறியவில்லை. அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்வேன். அப்போ இயேசுவின் நாமத்திலேயே செய்தார்கள். அப்படி இருந்தும் கூட அவர்களை ஏன் இயேசு ஆண்டவர் உங்களை அறியவில்லை என்று சொல்லுகிறார்? அப்போ இவர்கள் தேவனிடத்திலே அன்பு கூரவில்லை என்பதை கற்றுக்கொள்கிறோம். அப்போ ஒருவன் தேவனிடத்திலே அன்பு கூர்ந்தால் அவன் என்ன செய்வான்? அவரது கற்பனைகளின்படி நடப்பான். 2 யோவான் 1:6 வாசிக்கிறோம். நாம் அவருடைய கற்பனைகளின்படி நடப்பதே அன்பு. தேவன் ஆதி முதலாக நமக்கு கற்பித்திருக்கிற ஒரே கற்பனை இதுதான். அவரது கற்பனைகளின்படி நடந்து அவரிடத்திலே அன்பு கூர வேண்டும் என்பது. இதைத்தான் யோவான் 14:15 சொல்றாரு. நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள். இப்போ ஆபிரகாமை எடுத்துக்கொள்வோம். ஆபிரகாமுக்கு நியாயப்பிரமாணம் என்று ஒன்றை தேவன் கொடுக்கவே இல்லை. ஆனால் எப்படி அவராலே தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்க முடிந்தது? காரணம் என்ன? அவர் தேவனிடத்திலே அன்பு கூர்ந்தார். அதனால தேவன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவர் கீழ்ப்படிந்தார். தேவன் அவரை அழைத்த பொழுது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு புறப்பட்டு சென்றார். எந்த கேள்வியும் அவர் கேட்கவில்லை. அப்போ அன்பு பக்தி விருத்தியை உண்டாக்கும் என்கிற வார்த்தையின் அர்த்தத்தை புரிந்து கொள்கிறோம். இப்போ நம்மளுடைய வாழ்க்கையிலும் இதே கேள்வியை நம்ம கேட்டு பார்ப்போம். நம்ம இயேசுவினிடத்திலே அன்பு கூறுகிறோமா உண்மையிலேயே? அப்படி அன்பு கூர்ந்தால் நம்ம அவருடைய வசனங்களுக்கு நிச்சயமாகவே கீழ்ப்படிவோம். விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படி கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாயிருக்கிறார். மோசே நியாயப்பிரமாணத்தினால் உண்டாகும் நீதியை குறித்து இவைகளை செய்கிற மனுஷன் இவைகளால் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறார். எதனால இன்று நாள் நீதிமான் ஆக்கப்பட முடியும் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவினாலே மாத்திரமே அந்த நீதி நமக்கு கிடைக்கும். எப்போ? நம்ம அவரை விசுவாசிப்பதன் மூலமாக. அப்போ ஒரு கேள்வி உண்டாகுது. அப்போ நியாயப்பிரமாணத்துல அவ்வளவு தெளிவா எழுதி கொடுத்தாரு. அத வாசிக்கும்போது வராத நீதி, சும்மா இயேசுவ விசுவாசி அதனால நீதி வந்துரும்னு சொன்னா, அது எப்படி அப்படின்னா, அதற்கு தான் வேத வசனத்துல நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? ரோமர் 3:23 எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பினால் இலவசமாய் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். அப்போ முதல்ல தேவன் கொடுத்தது என்ன? நியாயப்பிரமாணம் தான். அந்த நியாயப்பிரமாணமானது எதை காண்பிக்குது? தேவன் நல்லவர். அவர் கொடுத்த கற்பனைகள் நல்லதா இருக்குது. ஆனால் ஒவ்வொரு மனிதனும் பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு இருப்பதனாலே நியாயப்பிரமாணத்தை ஒரு மனிதனாலும் கைக்கொள்ள முடியாது என்பதை அது காண்பித்து கொடுத்தது. அப்படிப்பட்ட அதை கற்றுக்கொண்ட பிறகுதான் நம்ம என்ன செய்கிறோம்? காலம் கனிந்த பொழுது நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவரும் ஸ்ரீயினிடத்தில் பிறந்தவருமான தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் அனுப்பி வைக்கிறார். இப்போ அவரை விசுவாசிப்பதே நம்ம செய்யக்கூடிய ஒரே காரியம். அப்படி விசுவசித்தால் நம்ம நீதிமானாகிறோம். காரணம் என்ன? ரோமர் 5:19 சொல்லுது, இயேசு கிறிஸ்துவின் கீழ்ப்படிதலால் அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். அப்போ ஆதாமிலிருந்து நம்ம வந்தோம். முதல் மனிதனாகிய ஆதாம் எல்லா மனிதர்களுக்கும் ஒரு முன்மாதிரி, ஒரு அடையாளம். ஏன்னா ஆதாமிலிருந்து தான் அந்த சந்ததி உண்டாகி இன்று வரைக்கும் அப்படி வந்த அந்த ஜீனியாலஜில அவ்வளவு பேரும் பாவத்துக்கு கீழானவர்கள் என்பதை அந்த மனித சுபாவம் காண்பிக்குது. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரத்திலிருந்து வந்தவர். அவர் தேவனுடைய வித்து. அவரு மனிதனானார் நமக்காக. இப்போ அவர் முழுமையான கீழ்ப்படிதலை நடப்பித்து
அவர் மூலமா அநேகரை நீதிமானாக அவர் மாற்றுகிறார். எப்படி? நம்ம அவரை விசுவசிப்பதன் மூலமாக. 2 கொரிந்தியர் 5:21 சொல்வது போல, நாம் கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய நீதியாகும்படி பாவம் அறியாத இயேசு நமக்காக பாவமாக்கப்பட்டார். பாவத்தின் சம்பளம் மரணம். ஆனால் தேவனுடைய குமாரனால் வரக்கூடிய அந்த வரமோ நித்திய ஜீவன். இப்படி நம்ம எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாய் இருக்கிறோம். இலவசமா இயேசு கிறிஸ்துவில் உள்ள மீட்பை கொண்டு நம்ம நீதிமான் ஆகிறோம். இதைத்தான் பவுல் இந்த இடத்துல சொல்றாரு. விசுவசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும். இதுல எவனுக்கும்ங்கிற அந்த வார்த்தையை பாருங்க. ஏன்னா முன்னாடி விருத்த சேதனம் உள்ளவன் தான் நீதிமான் ஆக முடியும். ஆனா இப்போ எவனும் நீதிமான் ஆக முடியும். விருத்த சேதனம் என்பது ஒரு காரியமே கிடையாது. யார் விசுவசிக்கிறானோ அவனுக்கு இந்த நீதியை தேவன் நடப்பிக்கிறார். விசுவாசத்தினால் உண்டாகும் நீதியானது கிறிஸ்துவை இறங்கி வர பண்ணும்படி பரலோகத்திற்கு ஏறுகிறவன் யார்? அல்லது கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணுகிறபடி பாதாளத்துக்கு இறங்குகிறவன் யார் என்று உன் உள்ளத்தில் சொல்லாதிருப்பாயாக என்று சொல்லுகிறதும் அன்றி, இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்று சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே. கிரியை செய்ய வேண்டாம்னு சொல்றீங்க. நல்லது தானே. சரி, ஓகே. அப்போ ஒண்ணுமே செய்ய வேண்டாமா? ஒண்ணும் செய்ய வேண்டாம். அப்ப என்ன செஞ்சா போதும்? விசுவசிக்கணும். அப்ப விசுவசிக்கணும், அவ்வளவுதானே. அது ரொம்ப ஒரு சாதாரண விஷயமாச்சே. நானும் நம்புறேன். இயேசுவ நம்புறேன். இயேசு வந்து மரிச்சாரு, உயிர்த்தாரு, நம்புறேன். அப்படின்னு சொன்னா, அது அல்ல. இந்த இடத்துல தெளிவா போட்டிருக்கு. விசுவாசத்தினால் உண்டாகும் நீதியானது கிறிஸ்துவை இறங்கி வர பண்ணும்படி பரலோகத்துக்கு ஏறுகிறவன் யார்? உண்மையிலேயே விசுவசிக்கிறோமா? என்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறார். ஏன்னா, விசுவசிக்கிற ஒவ்வொருத்தனுக்கும் வரக்கூடிய கேள்வி, உண்மையிலேயே பரலோகத்திலிருந்து தேவன் இறங்கி வந்தாரா? அவர் இயேசு கிறிஸ்து தானா? என்று வரக்கூடிய ஒரு கேள்வி. அடுத்தது என்ன? அப்படி அவர் இறங்கி வந்திருந்தார் என்று நம்பினாலும் கூட, உண்மையிலேயே அவர் மரித்தாரா? அவர் மரித்து உயிரோடு எழுந்தாரா? ஏன்னா மரித்தவர்கள் மரித்தவர்களாகத்தானே இருக்கிறாங்க. உண்மையிலேயே எழும்பி வர முடியுமா என்று சொன்னா, யார் அவரை எழுப்புனாங்க என்கிற கேள்வி. இதைத்தான் இந்த இடத்துல சொல்றாரு. அப்படிப்பட்ட ஒரு கேள்விய நீ கேட்காத. ஏன்னா உண்மையான விசுவாசம் இருந்தால், நம்ம இந்த 2யும் முழு நிச்சயமா நம்புவோம். இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து இறங்கி வந்ததையும் மனதார நம்பி விசுவசிப்போம். அது மாத்திரமல்ல, அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்பதையும் நம்புவோம், விசுவசிப்போம். அதுதான் சொல்லியிருக்கு. இந்த வார்த்தை, நம்புறேன், விசுவசிக்கிறேன்னு சொல்றியே, இந்த வார்த்தை உனக்கு ரொம்ப க்ளோஸா இருக்குங்கிறார். உன் பக்கத்துல இருக்கு, உன் வாயில இருக்கு, உன் இருதயத்துல இருக்கு என்று சொல்லுவதும் அன்றி, அது என்னன்னு சொன்னா, கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு, தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவசித்தால் ரட்சிக்கப்படுவாய். அப்போ கர்த்தராகிய இயேசுவே என் தேவன் என்று நம்ம அறிக்கை செய்யும் பொழுது, நம்ம என்ன உறுதிப்படுத்துறோம்? உண்மையிலேயே நான் விசுவாசத்தினாலே மாத்திரமே இன்று நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை முழு நிச்சயமாக நாம் நம்புவேன். ஏன்னா இந்த நம்பிக்கை அவ்வளவு எளிமையானது கிடையாது. ஒரு கிறிஸ்தவ கூடுகைக்கு அநேகம் பேர் வருவாங்க, வசனங்களை கேட்பாங்க, அல்லேலூயா சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலேயே அந்த விசுவாசம் ஒவ்வொருவருடைய இருதயத்துக்கு வருவது மிகவும் அரிதான காரியமா இருக்குது. நம்ம தேவனிடத்திலே உண்மையிலேயே அன்பு கூறுகிறோமா என்கிற ஒரு காரியம். ஏன்னா அநேக காரியத்துக்காக நான் தேவனிடத்திலே வர முடியும், அவரிடத்திலே கேட்டு பெற முடியும். நல்லவர்களுக்கும் தீயவர்களுக்கும் பொல்லாருக்கும் கூட அவர் நன்மை செய்கிறவரா இருக்கிறாரு. அப்ப தன்னை நோக்கி வேண்டிக் கொள்ளுகிற எல்லோருக்கும் நன்மையானவற்றை தருவார் என்பது சகல நிச்சயம். ஆனால் அதற்காக நான் அவரை தேடுகிறேன் என்று சொன்னால், எனது அன்பு குறைவுள்ளதாகவே இருக்கும். ஏன்னா, தேவைக்கு அடுத்தே நான் தேவனிடத்திலே வருகிறேன். வந்து எனக்கு தேவையானதை பெற்றுக்கொண்டு, அடுத்த நிமிடமே நான் அவரை மறந்து விடுவேன். அவருக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லாமல் போய்விடும். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு அன்புக்கு அவர் என்னை அழைக்கவில்லை. அந்த முழுமையான அன்பு. அது என்ன? எனக்காக அவர் மரித்ததினாலே அந்த முழு அன்பை அவர் காண்பித்தார். நான் அவருக்காக மரிக்கிற அளவுக்கு உண்மையிலேயே அந்த அன்பை என்னால காண்பிக்க முடியுதா என்பதுதான் நம்ம ஒவ்வொருவருக்கும் இருக்கக்கூடிய ஒரு கேள்வியா இருக்குது. அவர் நம்ம மீது காட்டின அன்பை முதல்ல உணர்ந்து பார்க்கிறோம். அவருடைய அன்பை ருசி பார்க்கிறோம். அதற்கு பிறகு நம்ம அவரிடத்திலே அன்பு கூறுகிறோம். அதற்கு பிறகு என்ன உணர்கிறோம்? இந்த அன்பு என்னை வெட்கப்படுத்தாது. அவரிடத்திலே நான் விசுவாசமாய் இருக்கிற பொழுது, அவருடைய உயிர்ப்பை நான் நம்புகிற பொழுது,
இன்று ஜீவனுள்ள இயேசு கிறிஸ்துவோடு கூட நான் நடக்கிறேன். என்னுடைய பிரயாணத்துல நான் நின்றாலும், நடந்தாலும், படுத்தாலும் அவர் என்னோடு கூட இருக்கிறார். என்னுடைய ஜெபங்களை அவர் கேட்கிறார். அவரது சித்தத்தின்படி நான் நடந்து கொள்ளுவேன் என்று சொல்லி நம்மளால ஒவ்வொரு நாளும் நடக்க முடியும். பவுல் எதிர்பார்க்கிறாரு, இஸ்ரவேலர்கள் ஒவ்வொருத்தரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவருடைய ஏக்கம் இதுதான். ஏன்னா, அதிகமான பண்டிகைகள் அவங்க இஸ்ரவேலர்கள் ஆசரிக்கிறாங்க. தேவனுக்கென்று தேவாலயம் கட்டுறாங்க, பலி செலுத்துறாங்க, இன்னும் எவ்வளவோ செய்றாங்க. அத கம்பேர் பண்ணும்போது நம்ம பண்றதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்ல முடியும். அவ்வளவு கிரியைகள் செய்றாங்க. ஆனா, அந்த கிரியைகள் எதுவுமே அவர்களை நீதிக்குள்ளாக கொண்டு வரவில்லை. காரணம் என்ன? அந்த நீதி உண்டாக வேண்டும் என்று சொன்னால், இருதயத்திலே விசுவசிக்க வேண்டும். நாவினாலும் அறிக்கை பண்ண வேண்டும். பல சமயங்கள்ல நம்மளால அறிக்கையிட முடியறதில்ல பாருங்க. அப்படியே நம்ம ஒரு விதமான ஒரு பாசிவ் ஃபெய்த்ல இருப்போம். உள்ள ஃபெய்த் இருக்கு அப்படின்னு நம்ம நம்புறோம். ஆனா, நம்மளால அத அறிக்கையே செய்ய முடியறதில்ல. 4 பேர்ட்ட பேசும்போது, ஆண்டவருக்கு நன்றி, காட்ஸ் கிவ் குளோரி டூ காட் அப்படின்னு நம்மளால சொல்லவே முடியறதில்ல. ஏன்னா காரணம் என்ன? அந்த அளவுக்கு நம்மளுடைய அன்பு ஒரு பூரணப்படாம இருக்கு. பட் இந்த வார்த்தையின் மூலமாக தேவன் நம்மை வழிநடத்தட்டும். நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்ய தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். ஆமென்.